காலை வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம பார்க்க போகிற தலைப்பு உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்னா என்ன? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்றோம். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன? 216 எழுத்துக்கள் இருக்கின்றன. இதுல நாம 18 மெய்யெழுத்துக்களோட ஒவ்வொரு உயிரெழுத்தையும் சேர்த்து ஒலிக்கும் பொழுது புதிதாக ஒரு ஒலி எழுத்துக்கள் உருவாக்கம் பெறுகின்றன. அந்த உருவாக்கம் பெறுகின்ற எழுத்துக்களை தான் நாம உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். இதுல நாம் இன்று பார்க்க போகிற எழுத்து எந்த எழுத்து அப்படின்னா கா வரிசை எழுத்து. அப்போ இக்கு என்ற மெய்யெழுத்தோட ஒவ்வொரு உயிரெழுத்தும் சென்று இணையும் பொழுது கா வரிசை உயிரெழுத்துக்கள் பிறகு. இப்ப இந்த கா, இந்த ஒலி இக் கூட்டல் ஆ, அப்ப கா. இந்த இடத்துல இக் கூட்டல் ஆ, கா. இக் கூட்டல் இ, கி. இக் கூட்டல் இ, கி. இக் கூட்டல் உ, கு. இக் கூட்டல் உ, கு. இக் கூட்டல் ஏ, கே. இக் கூட்டல் ஏ, கே. இக் கூட்டல் ஐ, கை. இக் கூட்டல் ஓ, கோ. இக்கூட்டல் ஓ, கோ. இக்கூட்டல் ஔ, கௌ. அப்படின்னு நம்ம ஒலிகளை ஒலிக்கிறோம். இப்போ அந்த 12 உயிர் எழுத்துக்களும் இக்கு என்ற ஒரு மெய் எழுத்தோட இணையும் பொழுது கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ என்ற எழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது. என்ன எழுத்துக்கள்? கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கு, கொக்கோ, கௌ போன்ற எழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது இல்லையா? இப்போ இந்த எழுத்துக்களை தான் நாம எப்படி ககர வரிசைப்படுத்தி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இங்க கா வரிசை எழுத்துக்கள் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுக்குறாங்க? விடுபட்ட எழுத்தை நிரப்புக என்று சொல்லிக்கிறாங்க. விடுபட்ட எழுத்தை நிரப்புக சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன எழுத்து இல்லையோ அந்த எழுத்தை கண்டுபிடித்து நாம எழுதணும். அப்போ இக்கூட்டல் ஆ, கா. அப்ப அடுத்து என்ன வரணும்? ஆ வரிசை வரணும். இக்கூட்டல் ஆ, கா. இக்கூட்டல் ஆ, கா. அப்புறம் இக்கூட்டல் இ, கி வந்தது. அப்ப இக்கூட்டல் இ, கி. இக்கூட்டல் இ, கி. இக்கூட்டல் உ, கு. இக்கூட்டல் உ, கு. அப்ப அடுத்த எழுத்து என்ன? ஏ. இக்கூட்டல் ஏ, கே. இக்கூட்டல் ஏ, கே. இக்கூட்டல் ஏ, கே. இக்கூட்டல் ஐ, கை. அப்ப அடுத்த எழுத்து என்ன? இக்கூட்டல் ஓ, கோ. இக்கூட்டல் ஓ, கோ. அடுத்த எழுத்து இக்கூட்டல் ஓ, கோ. இக்கூட்டல் ஓ, கோ. இப்ப நம்ம சரியான முறையில் எழுதிக்கிறோமா பாப்போமா? கா, கா, க, கா, கி, கி, குக்கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ. அப்போ சரியான முறையில நாம எழுதி இருக்கிறோம். இப்போ நமக்கு சில எழுத்துக்கள் கொடுத்துக்கிறாங்க. ககர வரிசைப்படி எழுதுக. அப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய சொற்களை நாம என்ன பண்ணணும்? ககர வரிசை, அதாவது இங்க மேல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய கா, கா, கி, கி, குக்கு, கே, கே, கை, கொக்கோ, கௌ அந்த வரிசையில எழுதணும். இப்போ இங்க இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள்ல எந்தெந்த வரிசையில இருக்குன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். கடல். இப்போ முதல்ல எழுத்து பாருங்க. கா, கு, கோ, கௌ, கை, கே, கு, கி, கா, கே, கி, கோ. இந்த எழுத்துக்கள் நம்ம கொடுத்துக்கிறாங்க. அப்ப எல்லாமே முதல்ல எழுத்து என்ன வரிசையில தான் இருக்கு? கா வரிசை எழுத்துக்கள் தான் இருக்கு. ஆனா சரியான முறையில இல்ல. ஏன் பாப்போம்? கா கடுத்து என்ன வரணும்? கா கடுத்து கா வரணும். இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? கூ கொடுத்துக்கிறாங்க. அப்ப சரியான முறையில் இல்லைன்றது நமக்கு முதல்ல இருக்கிறத சோதிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருது. அப்ப என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இக்கூட்டல் ஆ. அப்ப முதல்ல ஆ வரிசை ஆ இருக்கு. அடுத்தது இக்கூட்டல் ஊ தான் என்ன? கூ. அப்ப என்ன வரிசை இருக்கு? ஊ வரிசை இருக்கு. அடுத்தது இக்கூட்டல் ஓ தான் கோ. அப்போ ஓ வரிசை இருக்கு. அப்போ இக்கூட்டல் ஔ தான் கௌ. அப்ப என்ன வரிசை இருக்கு? ஔ வரிசை இருக்கு. இக்கூட்டல் ஐ, கை. அப்ப என்ன வரிசை இது? ஐ வரிசை.
இக்கூட்டல் ஏ கே அப்ப ஏ வரிசை. இக்கூட்டல் உ கு அப்ப உ வரிசை. இக்கூட்டல் இ கி அப்ப இ வரிசை. இங்க பாப்போம் இக்கூட்டல் ஏ ஏ வரிசை. இக்கூட்டல் இ கி வரிசை. இக்கூட்டல் ஓ கோ அப்ப ஓ. அப்ப இங்க நமக்கு அந்த ஆ இ வரிசையில கரெக்டா இருக்கா பாப்போமா? சரியான முறையில் இருக்கா பாப்போமா? ஆ அ உ ஓ ஔ ஐ ஏ உ இ ஏ இ ஓ. அப்ப இது சரியான முறையில இருக்கானா? சரியான முறையில இல்ல. அப்ப நம்ம சரியான முறையில எழுதணும்னா முதல்ல என்ன வரணும்? ஆ. ஆனா கடல் வரணும். அடுத்தது ஆ வரிசை எழுத்து எங்க இருக்கு? ஆ வரிசை எழுத்து கால். ஆ வரிசை இங்க இருக்கு. அப்ப ஆ இது வரணும். இரண்டாவது மூன்றாவது இ இ வரிசை எங்க இருக்கு? கிளி வரணும். நான்காவது எது வரணும்? இ அப்படினா கீரி என்பது வரணும். ஐந்தாவது எது வரணும்? உ குன்று. ஆறாவது ஊ கூடு. ஏழாவது கெட்ட ஏ. அடுத்து எட்டாவது ஏ. ஒன்பதாவது ஐ கைகள். பத்தாவது ஓ ஓ வரிசை எங்க இருக்கு? கொடி ஓ. 11வது கோழி கோ. 12வது கௌரி. அப்ப இந்த வரிசையில தான் நம்ம மாற்றி எழுதணும். இப்ப நம்ம சரியான முறையில மாற்றி எழுதுவோமா? இப்போ முதல்ல என்ன வரணும்? கா வரிசை வரணும். அப்ப கா வரிசையில முதல்ல எழுத என்ன வரும்? க. அப்ப கா எது இங்க? இதுல கா எது? கடல். அப்ப முதல்ல என்ன வரணும்? கடல். இரண்டாவது கா அடுத்தது கா இக்கூட்டல் ஆ. அப்ப என்ன வரும்? கால். மூன்றாவது இ இக்கூட்டல் இ கி எங்க இருக்கு? கிளி. அப்ப மூன்றாவது கிளி. நாலாவது எழுத்து எங்க இருக்கு? இக்கூட்டல் இ கி அப்போ கீரி. அப்ப இதுதான் நாலாவதா வரணும். ஐந்தாவது கு. அப்போ இக்கூட்டல் உ கு. அப்போ இது ஐந்தாவதா வரும். அப்ப என்ன வரும்? குன்று. அடுத்து ஆறாவது கூ எங்க இருக்கு? கூடு. ஏழாவது ஏழாவது என்ன? ஏ வரிசை. ஏ எங்க இருக்கு? கெட்ட. அப்போ ஏழாவது கெட்ட. எட்டாவது கேடு இக்கூட்டல் ஏ கேடு. ஒன்பதாவது கே அடுத்தது கை. அப்ப கை வரிசை எங்க இருக்கு? கைகள். அடுத்து பத்தாவது கைக்கு அடுத்தது கைக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்கணும்? கோ. கோ எங்க இருக்கு? கொடி. பதினொன்றாவது எழுத்து ஓ. இங்க எங்க ஓ இருக்கு? கோழி இக்கூட்டல் ஓ கோ. அப்போ கோழி. பன்னிரண்டாவதாக கௌவரிசை. இங்க கௌவரிசை எழுத்து எங்க இருக்கு பாருங்க? கௌரி.
கௌரி இருக்கா, அப்போ கௌரி. இப்ப நாம எழுதுனதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் எழுதிக்கிற இருக்கக்கூடிய முறை சரியா அப்படின்றத சோதித்து பார்க்கணும். எப்படி சோதித்து பார்க்கலாம்? இது எல்லாமே அ ஆ இ வரிசையில இருக்கான்னு பாருங்க. முதல்ல இருக்கக்கூடியது எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஆ கா. அப்ப இக்கு கூட்டல் ஆ கா, அப்ப முதல் எழுத்து ஆல இருக்கு. அடுத்தது இக்கு கூட்டல் ஆ கா, அப்ப ஆ வரிசையில இருக்கு. அடுத்தது இக்கு கூட்டல் இ கி, அப்ப இ வரிசையில இருக்கு. இக்கு கூட்டல் இ கி, அப்ப இ வரிசையில நமக்கு சரியான முறையில இருக்கு. அப்புறம் இக்கு கூட்டல் உ கு, அப்ப உ வரிசையில சரியான முறையில இருக்கு. இக்கு கூட்டல் உ கு, அப்ப உ வரிசை இருக்கு. இக்கு கூட்டல் ஏ கே, அப்ப ஏ வரிசை இருக்கு. அப்புறம் இக்கு கூட்டல் ஏ கே, அப்ப ஏ வரிசை இருக்கு. இக்கு கூட்டல் ஐ கை, அப்ப ஐ வரிசை இருக்கு. இக்கு கூட்டல் ஓ கோ, அப்ப ஓ வரிசை. இக்கு கூட்டல் ஓ கோ, அப்ப ஓ வரிசை இருக்கு. இக்கு கூட்டல் கவ், இக்கு கூட்டல் ஆவ் கவ், அப்ப ஆவ் வரிசை. இப்ப நம்ம எழுதி இருக்கக்கூடியது சரியான முறையில் இருக்கான்னு பார்க்கலாமா? அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ, அப்ப சரியான முறையில் இருக்கு. இப்போ இப்படி தான் நம்ம எழுதுன ஒரு முறை சோதித்து பார்க்கணும். இங்க எழுதி இருக்கிறது கா கா கி கி குக்கு கே கே கை கொக்கோ கவ், அப்ப அதே வரிசையில் இருக்க பாருங்க. கக்கா கிகி குக்கு கே கே கை கொக்கோ கவ், அப்ப அதே வரிசையில் நமக்கு இருக்கு. நாம எழுதி முடித்ததுமே எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் எழுதி இருக்கக்கூடிய முறை சரியா இருக்கான்னு முதல்ல என்ன பண்ணணும்னா அகர வரிசையில சோதித்து பார்க்கணும். பிறகு கா வரிசை முறையில சரியான முறையில் நம்ம எழுதி இருக்கிறோமான்னு சோதித்து பார்க்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், தவறு இல்லாம நம்மளால சரியான முறையில எழுத முடியும். சரிங்களா மாணவர்களே? இன்று நாம கா வரிசை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்த வகுப்புல கா வரிசை ஞா வரிசையை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வோம். நன்றி மாணவர்களே.